பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆண்டிலே நீங்கள் விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நீங்கள் என்ன விரும்பி கொண்டிருக்கிறீங்களோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அதன்படி ஆண்டவர் உங்களை இந்த வருடத்திலே ஆசீர்வதிக்கப் போகிறார். நான் உங்களை அப்படியாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வேத வார்த்தையை வாசிப்போம். மத்திய சுவிசேஷன் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்கிற வசனம், அதில் அந்த 28 நடுப்பகுதியிலே எடுக்கிற வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. நீ விரும்புகிறபடி ஆக கடவது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்திரியை பார்த்து. அருமையானவர்களே, இந்த நாளும் கூட அநேக நேரங்களிலே, கடந்த ஆண்டிலே நீங்கள் அநேக விரும்பி இருக்கலாம், அநேக காரியங்களே ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், அநேக காரியங்களே ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபமாய் நீங்கள் விண்ணப்பமாய் கொடுத்திருக்கலாம். தன் பிள்ளைகளை பற்றி, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசியிருக்கலாம், ஜெபித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்காமல் இருந்திருக்கலாம். அருமையானவர்களே, ஆனால் 2025ஆம் ஆண்டு நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவது என்று வாக்குத்தத்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் இதன்படி ஜீவிப்பீர்களானால், சாட்சியாக இருப்பீர்களானால், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். சில வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். அருமையானவர்களே, இங்கே பார்க்கிறோம் நம்புகிறபடி. அருமையானவர்களே, அநேக நம்பிக்கை நமக்கு வைக்கிறோம். பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், தன்னுடைய வேலைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை நீங்கள் விரும்புகிறபடி நடக்குவதில்லை. காரணம் என்னவென்றால், இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த புதிய ஆண்டிலே, இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நாங்கள் படிக்கிற காலங்களிலே, படிக்கிற வகுப்பில் சேர்ந்த உடனே அந்த வகுப்பு முதல் நாளிலே, 2வது நாள்லேயோ என்ன செய்வார்கள் என்றால், முதல்ல ஒரு டைம் டேபிள் கொடுப்பாங்க. முதல்ல அதான் நடக்கும். டைம் டேபிள் கொடுக்குறாங்க, இன்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் அருமையானவர்களே, அந்த வகுப்பு அறையில் இருக்கிறவர்களுக்கு அந்த டைம் டேபிள் கொடுத்த உடனே அதில் 7 பீரியடோ 8 பீரியடோ இருக்கும். அதில் தமிழ், இங்கிலீஷ், உடற்பயிற்சி, இப்படியாக ஓவியம் தீட்டுதல், இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு ஆசிரியர் அதை நடத்துவார்கள். அப்படியாக திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் அந்த டைம் டேபிள் எழுதப்பட்டிருக்கும். அந்த டைம் டேபிளில் அந்த 7 பீரியட்லையும் என்ன செய்யணும்னா, அந்தந்த காரியங்கள் நடைபெறும். அந்தந்த வகுப்பில் அந்தந்த பாடங்கள் நிறைவேறும். அந்தந்த திட்டமிடுதல் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இது முடிஞ்சிருச்சு, நான் இது வேலை, இது முடிஞ்சு இது வேலை, இது முடிஞ்சு இது வேலை, இது லஞ்ச் டைம், இது முடிஞ்சு இந்த வேலை, இந்த முடிஞ்சு இது இடைவேளை பீரியடு. இப்படியாக வாழ்வதற்கு ஒரு டைம் டேபிள் போடுகிறார்கள். ஒரு பிள்ளை படித்து ஒரு நல்ல ஒரு திறமையான பிள்ளையை படிக்க வைப்பதற்கு பள்ளிக்கூடங்களிலே டைம் டேபிள் வைக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த நாளும் கூட நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த புதிய ஆண்டிலே ஒரு டைம் டேபிள் எழுதணும். காலையில் என்ன செய்யணும்? முதல்ல எழுந்த உடனே தேவனை தேட வேணும். அடுத்து வேதம் வாசிப்பேன். வேதம் வாசித்து நீங்கள் ஒரு அதிகாரம் ஃபுல்லாக படித்து 10 அதிகாரம் படித்து ஒரு பைபிள் பூரா படிக்கிறத காட்டிலும் ஒரு அதிகாரத்தை படித்து
அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன இன்னைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று அந்த கற்றுக் கொடுத்த காரியத்தை எதில் எழுதணும்னு சொன்னா உங்களுக்கு டைரியிலையோ அல்லது நோட்டிலையோ எழுதணும். ஒரு வருடமும் நாம் திட்டங்களை தீட்டுகிறோம், நாம் டைம் டேபிள் போடுகிறோம், ஆனால் டைம் டேபிள் பண்ணி வாழ்றதில்ல. 2 நாள் நடக்கும், 3 நாள் நடக்கும், 4வது நாள் நடக்கும், 5வது நாள் நாளைக்கு பார்ப்போம். அருமையானவரே, நாளைக்கு என்றால் நடக்காது, பார்ப்போம் என்றால் செயல்படாது. இன்னைக்கு என்ன சொன்னாரோ அன்னைக்கு அப்பயே நீங்க முடிச்சீங்கன்னா நீ விரும்புகிறபடி நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. ஆண்டவருடைய இந்த வார்த்தைக்கு முன்பாக பார்ப்போமானால், ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறாள். அதன் பின்பாக அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது சீசர்கள் சொல்லுகிறார்கள், இவள் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறாள். ஆனால் அவள் நினைத்திருக்க காரியம் இங்கே ஜெயத்துக்குள்ளே வருவதற்காக அடுத்து அவள் என்ன செய்ய பின்தொடர்கிறாள். கேட்கிறா, ஆண்டவரே என் மகள் பலவீனமாக இருக்கிறாள், சுகவீனம், எனக்கு என் மகளுக்கு சுகம் வேணும் கேட்கிறா. கேட்டதோட நிக்கல, பின்தொடர்றா. பின்தொடர்ந்த யாரு பார்க்குறாங்க? கூட இருக்க சீசர்கள் பார்க்குறாங்க. அவருக்கு பார்த்து சும்மா இல்லை, ஆண்டவற்றை சொல்றாங்க. அருமையானவளே, அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, 23ல அவளுக்கு பிரதியுத்தமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவளே, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டது மட்டுமல்ல, நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நீங்க வார்த்தையை சொன்னீங்களா, ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழும்போது அவள் செல்லுகிறாள். அவள் சொன்ன பின்னர் பின்தொடர்கிறாள். பின்தொடர்வதை பார்க்கிறார்கள். அது பார்த்து ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க, சிபாரிசு பண்றாங்க. அருமையானவளே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமானால், உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டுமானால், நீங்க பெட்டிஷன் போடாம நான் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. அநேக விசுவாச பிள்ளைகள், பாஸ்டர்களுக்காக ஜெபிங்க, என் பிள்ளைக்காக ஜெபிங்க என்று சொல்லுகிறார்கள். அருமையான சகோதரியே சகோதரே, இது தப்பல்ல. முதல்ல நீங்க பெட்டிஷன் போடணும் ஆண்டவருக்கு. நீங்க அவர்கிட்ட கேட்கணும், உங்க காரியங்களை அறிக்கை செய்து கேட்கணும், நீங்க விண்ணப்பம் செய்யணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.